அப்ப கூட்டிட்டு போயிட்டானா அந்த ரோடு வந்துருச்சு. ரோடெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரோடே பாலைவனத்துக்கு நடுவுல பிச்சுக்கிட்டு போகுதுடா. அப்ப பார்த்தா தெரியாது ரோடு ரோடு இருந்தா கூட தெரியாது. அப்படி பார்த்தா கூட ஏன்னா பாலைவன மேடைகளா இருக்குங்க போயிட்டு அதான் ரோடு தெரியுது. அந்த வண்டி எல்லாம் சர்வ வண்டி போறோம் ஸ்பீடா போகும். தெரிஞ்சிருச்சா? அந்த பெட்ரோல் பங்க் அங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, கூட்டிட்டு போயிட்டாரு. பெட்ரோல் பங்க்கு போனதோட அங்க பெட்ரோல் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அங்க இது வாங்கி தந்தான்டா, கப்சா சோறு. ஆஹா, கப்சா சோறு வாங்கி தந்தான். பரவாயில்ல. அந்த வாங்கி தந்துட்டு பெப்சி ஒண்ணு வாங்கி தந்துட்டு அந்த பத்தாக்கான அந்த கார்டு இதையும் ஒண்ணு வாங்கி தந்துட்டான். வாங்கி வண்டிக்கு வச்சுக்கிட்டேன், பெட்ரோல் வண்டிக்கு வச்சுக்கிட்டேன். திட்டிக்கிட்டே தான் வரான். திட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா பயமா வேற இருக்குது. இப்ப நம்மள புடிச்சிட்டானே இவன், இது எல்லாம் வாங்கி தர்றான், உள்ள ஓட்டு அட்டி பிரிச்சு அப்படிதான் யோசனை ஓடுது. ஆமா, நான் என்ன நினைச்சேன், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு, நம்ம ரூம்ல இருந்து இந்த டைரக்ஷன்ல போனோம்னா ரோடு இருக்குன்றத நான் கணிச்சிட்டேன். இந்த வழியில போனோம்னா எப்படி பார்த்தாலும், ஆனா ரொம்ப தூரம் நடக்கணும். ஆனா சாத்தியம் இல்ல நடந்து போறது. ஆனா டைரக்ஷன் தெரியுது. இந்த வண்டியில அடிச்சு வேகமா வந்துருவாங்க. வண்டினா ஓட்டிடலாம். வேகமா வண்டினா மண்ணில அவங்க வண்டி புழுதியை கிளப்பிக்கிட்டு பறக்குதுறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா, சரி ஸ்பீடா போயிடுறாங்கடா. சரி, நான் இப்ப என்ன செய்யறேன்டா, உதாரணத்துக்கு இப்ப இந்த கிழக்கு பக்கமா போனா ரோடு வந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க. அப்ப திரும்ப கூட்டிட்டு வர்றான். கூட்டிட்டு வந்து ரூம்ல இறக்கி விட்டான். அந்த காய்கறி ஜாமான் எல்லாம் இறக்குண்டான், அதெல்லாம் தந்துட்டான். காய்கறி ஜாமான் இந்த கப்சாவும் இருக்கு. திண்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவன் காரை போட்டுக்கிட்டு காருக்குள்ளேயே ஏசி போட்டு உள்ள உட்காந்து இருக்கான். அப்ப செக் பண்ணல பெட்ரோல் இருக்கான்னு சொல்லிட்டு? ஆனா செக் பண்ணல. கேட்டுக்கிட்டு வா, சோறை திண்டுட்டான். அந்த சோறை திங்கிற வரைக்கும் வண்டிக்குள்ள உட்காந்துருக்கான். ஆமா, சோறையும் திண்டுட்டு இப்படி பாக்குறது அவனை ஊத்து ரெண்டு பேரும் இப்படியே நிக்கிறான். சீரட்டை ஊதிக்கிட்டு அடிப்பான். ஆமா, ஊதுன மினிக்கே அடிக்கிறான். நானும் சாப்பாடுலாம் தின்னு முடிச்சுட்டு எனக்கு பதவன்னு வருது. ஆஹா, சாப்பாடு திங்க நிக்கிறான அடித்த போது அடிப்பான். பார்த்தா அடிச்சு விட்டானடா மாப்பிள்ள. அந்த வட்டாவை எடுத்து செலார்னு வச்சு விட்டான்டா. நிம்ம தப்பிச்சு ஓடுவே அப்படின்னு. நான் சொன்ன என்னாச்சு சொல்றேன்னா, தப்பிச்சுலாம் ஓடல. அந்த பெட்ரோல் வாங்கத்தான் போனேன் அப்படிங்கறதுலயே ஒரு கான்பிடண்டா இருந்தேனா. ஆமா, இதுலயே நம்ம தெளிவா இருந்துக்கிறோம். அடிச்சான் அந்த வட்டாவை தூக்கி. செம்ம வலி வலிக்குமாப்ல. கல்லுப்புன்னு விழுந்துருச்சு. அவ என்ன செய்ய சொல்ற, அவனா முடியும். நம்ம யார்கிட்ட போய் என்ன சொல்ல முடியுங்க? சாப்பாடுலாம் வாங்கி தந்து பாத்தியா இல்லையா? படத்துல மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ் செட்டி மாதிரி சாப்பிட்டு கிப்ட்டு தான் அடி விழுந்துச்சு. அதோட என்னென்னமோ திட்டுனா மாப்பிள்ள. நான் வரையா திட்டிட்டு என் போன் அப்பிட்டு போயிட்டான். போன் அப்பிட்டானா? அந்த பட்டன் போன் வச்சிருந்தேன்ல, அதையே எடுத்துட்டு போனா. அந்த போனை தாண்டு. ஐயோ, அந்த போன்ல அதை வச்சாதான் நான் அப்பப்ப ஊருக்கு பேசுவேன்ல. போனேன் ஊருக்கு பேசுவேன், கூட்டாளி அடிச்சு பேசுவேன், கொள்ளுவேன்ல. ஆமா, அந்த போனை அப்பிட்டு போயிட்டான் மாப்பிள்ள. இது எப்படி இருந்தா என்ன செய்ய போறோம்? வீட்டுக்கு அவன் போனை அப்பிக்கிட்டு போனதோட எனக்கு கூட கொஞ்சம் இதாயிருச்சு. ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்த ஒரு போன் இருக்கிறது ஒரு பலம் மாதிரி தெரியுது நம்மளுக்கு. போன் அடிச்சு தமிழ்ல பேசுறது கொள்றதுக்காச்சும் இந்த போன் கொஞ்சம் பலமா இருந்துச்சு. போனை அப்பிக்கிட்டு பறந்துட்டான் மாப்பிள்ள. நான் அப்படியே நிக்கிறேன் மலைச்சு போய். எங்க அங்க போன நம்ம சம்பளமே கையில வராது நமக்கு. போனும் போச்சு, இருந்த போனும் தப்பிக்க முடியாமையும் போயிருச்சு. ஆப்ஷன் போச்சு. இந்த ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் மட்டும் அவன் அந்த இடத்துல வரலன்னு வச்சுக்கோங்க, ரோடு எல்லாம் தெரிஞ்சிருச்சு மாப்பிள்ள. ஆனா ரோட்ல விட்டா நம்ம ரோட்ல மட்டும் இந்த பெட்ரோல் இறங்கி இருந்தேன். ஆமா, எவனே அப்படி ஓடி இருப்பான்டா எங்கிட்டாவது. டிராப் பண்ணுவாங்க. அது அந்த ஒரு சில பேர் செய்யறாங்க. ஆனா பாரு, என் நேரம் காசு கொடுக்க வரணும்னு எய்த்த மாதிரியே மாட்டிட்டேன். வேற போயிருச்சு எனக்கு. இப்ப நான் எப்படி கிடக்குறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, என்னடா இது போனும் போச்சடா அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டு ராத்திரி ஃபுல்லா ஒரே அழுக. மறுபடிக்கும் பழைய மாதிரி ஆயிடுச்சு கதை. போன் இல்லையே, என்ன செய்யுது என்ன அப்படின்னு நானும் திருதுன்னு மூச்சுக்கிட்டு வானத்தை பாக்குறது. இப்படி வானத்தை பாத்துக்கிறது, இங்கிட்டு பூமியும் பாத்துக்கிறது. இப்படி ஒரு மாதிரியான ஒரு இதுக்குள்ள உலகத்துக்குள்ள போன மாதிரி ஆயிடுச்சு என் கதை. சில சமயம் என்ன தெரியுமா தோணுது, நம்ம உயிரோட தான் இருக்கிறோமா இல்ல இறந்துதான் நம்ம இருக்கிறோமா? ஆமா, போன் அடிச்சு பேசினா ஆளோட பேசினா தெரியும். ராத்திரி ஆச்சுன்னா மவுத் ஐட்டமா மண்டைய போட்டோம்ல தோணுதுண்டா. ஒருவேளை நம்ம இறந்துதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா இல்ல இறக்காம உண்மைக்குமே உயிர்லதான் இருக்கிறோமா? அப்படி ஒரு விதமான இதுக்குள்ள போயிட்டான். போன வேற அப்பிட்டு போயிட்டான். அவ்வளவு வரவும் இல்லை போன. அப்ப நான் மறுபடியும் இருக்கிறேன்.
இப்ப எதுக்குமே வழி இல்ல. ஏதாச்சும் ஒண்ணுனா எப்படி நான் வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்றது? ஒரு பாம்போ கொத்திருச்சு, ஒரு நட்டுவாக்கிலே பாம்புலாம் எவ்வளவு நிக்குது அங்க, ஒன்னு ரெண்டா நிக்குது, குய் குயின்னு தெரியுது இவ்வளவு. அங்கிட்டு இங்கிட்டு திரும்ப இடமெல்லாம் நட்டுவாக்கிலையும் பாம்பு தொல்லை பெரு தொல்லையா இருக்குது. ஆமா. அப்ப எனக்கு இந்த ஒரு பயமா வேற இருக்குது. இப்ப போனா அப்பீட்டு போயிட்டாரு, நம்ம எப்படி இதுன்றது அப்படின்னு. ரொம்ப குடும்ப மாசம் வந்த இந்த விஷயம் கேட்கறதுக்கு எனக்கு அந்த போன்ல நான் வந்து இந்த போன் வேற பறி போயிருச்சு எனக்கு. அப்ப நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன்டா, போனும் போயிருச்சு இப்ப நம்மளுக்கு. ஆமா, எந்த ஆப்ஷன் இல்லாம நம்ம பழைய கூட்டாளியும் யார்ட்டையும் பேச முடியல. ஆமா, என்னதான் சரி ஒரு பரிதவிச்சு போய் நிக்கிறேன்டா அங்குள்ள. நான் இவனும் போயிட்டான, ஒரு அடி வேற விழுந்துருச்சு முதுகுல, வட்ட அடி வேற விழுந்துருச்சு. செம்மடியா யோசிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நானு. என்ன முடிவுக்கு வரேன்னு பாருவேன், இதுக்கு மேல நம்மளால எதுக்குமே செய்ய முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஒரு தடவை முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது இந்த வண்டியில ஏறி தப்பிச்சு ரோடு வரைக்கும் போயிட்டு முடிஞ்சு, அங்கேயும் முடிஞ்சு. இதெல்லாம் எதார்த்தமா நடக்குதா இல்ல சொல்லி வச்சு நடக்குதாண்டே எனக்கு புரியலடா மாப்பிள்ள. அந்த புரி வர்றது போய் அந்த காலத்துல இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா நான் மாற்றேன் வேற. என் நேரமும் என்னமோ தெரியல மாப்பிள்ள. அன்னைக்கு அவ்வளவு ஆனந்தமா போனடா, சந்தோஷமா தப்பிச்சிருவோம். ரோட்ல எப்படியாச்சும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட வந்துடாம இருப்போது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் அன்னைக்கு ஏறி போனதுன்னு வச்சுக்கிடுவேன். அப்ப இங்க விட்டுட்டான். இப்ப போனும் இல்ல ஒண்ணு இல்ல, போயிட்டான். நான் என்ன செஞ்சேன், உட்காந்து இருக்கிறான் இப்படியே பாத்துக்கிட்டு எல்லாத்தையும். ஏதாவது அடிச்சு பேசுறதுக்கு ஒன்னும் வழி இல்ல பாருமா. நீ உட்கார்ந்து இருக்கிறேன், என்னடா செய்யறது அப்படின்னு. மனநிலை எல்லாம் ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேல இதாயிருச்சு, டிப்ரெஷன். ஒரு முடிவு எடுத்துட்டேன்டா. என்ன முடிவு, இதுக்கு மேல நம்மளால வாழ முடியாது. அப்புறம் வாழவும் முடியல, அங்க இருக்கவும் முடியல. ஒரே வழி, இங்கே நம்ம சித்திரதான் பெஸ்ட். அந்த மனநிலை வந்துருச்சு எனக்கு. திரும்ப பெருசா வந்துருச்சு. ஆமா, இதுக்கு மேல முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுடா. ஒரு இடத்துக்கு மேல அந்த நம்பிக்கையை விட்டுட்டேன்டா. தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம்லடா. ஆமாமா, தன்னம்பிக்கையை விட்டுட்டோம்ல. தன்னம்பிக்கையை விட்டுட்டு அங்கதான் பாம்பு நடமாட்டம் நிறைய இருக்குதுல்ல. பாம்பு, தேளு, பண்ணு, கண்ணு இதெல்லாம் நிக்குது. ராத்திரி என்ன செஞ்சு தெரியுமா, உட்காந்துக்கிட்டு ஒரு அழுதுகிட்டே கிடந்தேன். போனும் போச்சு ஒன்னும் போச்சு, என்ன அப்படியே கிடக்குறாம அப்படின்னு மனசு ஓடி போய் நேரம் செஞ்சேன்னா கீழே மண்ணுல இறங்கிட்டேன். மண்ணில் இறங்கி பாம்புட்டே குத்து வாங்கி செத்துருவோம். அது சரி. பாம்பு வந்து நிறைய இருக்கிறாடா மாப்பிள்ள. ஆமா, விஷயம் அதிகமா இருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. பேசாம பாம்புட்டாச்சும் கொத்து வாங்கியாவது நம்ம செத்துருவோம். இப்படி நம்மளால வாழ முடியாது. ஆமா, இங்க தப்பிச்சும் போக முடியல. இப்ப இருந்த போனும் போச்சு. என்ன செய்யறது, அந்த இது இருக்கும் பாரு, சும்மா வெறும் மண்ணுல வந்து படுக்கல. அந்த இப்படி சாயறதுக்கு பஞ்சு மாதிரி இப்படி இருக்குண்டா. அப்படி சாயறது இந்த அந்த கேமாக்குள்ள அடிச்சு இப்படி சாயறது ஆட்டோ சீட்டு மாதிரி இருக்கேன். ஓ, அத 2 சீட்டை ஒன்னா இப்படி போட்டு அதுக்கு மேல படுத்து கிடக்குறேன். என்ன பரவாயில்ல சொல்லிட்டு, என்ன ஆனாலும் பரவாயில்ல படுத்துக்கிற பண்ற. இந்த பாம்பு வந்து எப்படின்டா, ஒரு பக்கத்துல இரு மனசாத்தம் படுக்கிறேன். எப்படின்டா, செத்துறனு அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையில படுக்கல. பாதியா இருக்கு, பாதியா இருக்குது. குடும்பம் வேற இருக்கலாம் மாப்பிள்ள, அதையும் யோசிச்சுக்கிட்டு படுத்துருக்கேன். அதையும் யோசிச்சு படுத்து கிடக்குறேன். அந்த இதுல அந்த சீட்டு மாதிரி போட்டு வாழவும் முடிக்கல, வாழாம இருக்கவும் முடியல. படுத்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னடா செய்யறது, இப்படி கிடக்குது அப்படின்னு. தூக்கமும் வரல நம்மளுக்கு. தூக்கம் கடந்து யோசிக்கிறேன். மாப்பிள்ள அரிக்குது காலா. திடீர்னு எனக்கு காலை அரிச்சா சொரிஞ்சுக்கிட்டு கிடக்குறேன்டா. ராத்திரி ஃபுல்லா காலை சொரிஞ்சுக்கிட்டு புண்ணு மாதிரி போயிருச்சு. இப்படி சொரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு காலையில விடிஞ்சது பிறகு பாக்குறேன், பாம்பும் கொத்தலை. என்ன அதையும் இறக்கப்பட்டு என்ன விட்டுருச்சான்னு வேற தெரியல. இவ்வளவு பாம்பு தெரியறதுல பாரு, நம்மளுக்குன்னு ஒரு பாம்பு வரமாட்டேன்ருச்சு. காலுத்து அதுன்னே வீங்கிருச்சு மாப்பிள்ள. என்ன கடிச்சிச்சுன்னே தெரியல. கால்ல பாம்பு கடிக்கல, பூச்சி ஏதோ கடிச்சிருக்குது. பாலனை பூச்சியை கடிச்சு. இப்ப பாலை வந்து அது என்ன பூச்சின்னு சரியா தெரியல. ஆனா அந்த நானா கெஸ் பண்ணது அந்த பொறி வண்டு மாதிரி ஒரு வண்டு ஓடும், அந்த வண்டு தான் கடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே வச்சுட்டியா, யோசிச்சுக்கிட்டு கால்லாம் வீங்கி போச்சு. நான் பாட்டுல கிடக்கலாம், என்ன செய்யறதுன்னு தெரியாம. ஊரா இருந்தா அந்த மஞ்சப்பொடி மஞ்சளையாச்சு தடவிக்கிட்டு கிடக்கலாமேண்டு. எனக்கு தடவுறதுக்கு ஒண்ணும் இல்லாம மசாலாவை பிரட்டி, மசாலால எப்படியாச்சும் மஞ்சள் தேய்ச்சிருப்பாங்க. பச்சை டப்பா மசாலா வச்சிருந்தாலும் அதை லேசா தண்ணியில குழைச்சு காலில் தடவிக்கிட்டே கிடக்குறேன். ஒரு போனு தான் அடிச்சு நான் சொல்லியிருப்பேன், எனக்கு காலில் இப்படி ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா சொல்லலாம்ல. போனு அப்பிட்டு போயிட்டான். நான் பாட்டுல கிடக்குற மாப்பிள்ள, என்ன செய்யறதுன்னு தெரியல. வெளியில பெருசாங்கிருச்சோ, சரியான பெருசா வீங்கிருச்சோம் காலு. வீங்கினத்தோட எனக்கு இந்த கால் தான் இப்படியே சொரிஞ்சு தழும்பெல்லாம் இருக்காது, சொரிஞ்சு அந்த இடம் காலே பெருசா வீங்கிருச்சு. ஆனா எந்த பூச்சின்னா அந்த பூச்சியாத்தான் இருக்கணும். பெருசா வீங்கிருச்சு. நானும் நடக்க எப்படி முடியும், கால விண்ணுடுது. எப்படின்னா அந்த
சலம்லாம் உள்ள வச்சா நடக்கையில விண்ணு குத்தும் அது மாதிரி ஆயிடுச்சு மாப்பிள்ள. அதோட பாத்தீங்கன்னா அந்த மசாலா தூளையே பிரட்டி தடவிக்கிட்டு கால் ஃபுல்லா மசாலா தூள் அது ஒண்ணு நாங்க மருந்து மாதிரி இருக்குது. வேற என்ன இருக்குதுங்க, ஒரு மருந்தும் இல்லையே. அதையே தடவிக்கிட்டு நானும் கிடக்குறேன். சரி ஏன்னா இவங்க ஏற்கனவே யார் என்ன சொன்னாரு, மாசத்துக்கு ஒரு கார் தான் வருவான்னு வேற சொல்லியிருக்கிறாங்க அவங்க. இப்ப வேற தண்ணி வந்துருச்சு போயிருச்சா, இனி எப்ப வருவான்னு தெரியல. போனும் இல்ல, வந்தாதானே ஏதாச்சும் நம்ம சொல்ல முடியும். காலு எப்படி வீக்கத்துல இருக்குது, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அந்த செத்துருங்கிற ஒரு யோசனை முடிவு நம்ம அந்த இதுக்கு போனாலுமே இருந்தாலும் மனசு தடுக்கதான் செய்யுது. அந்த யோசனை வரல. ஆமா, தடுக்குது ஒரு பக்கத்து. இல்லைன்னா தான் நான் சும்மாவே படுத்துருப்பேன் முட்டடின்ட்டு. ஆமா, அந்த 2 ஆப்ஷன் படுத்தணும். இருந்தாலுமே ஒரு மனசு தடுக்கதான் செய்யுது. அப்ப நானு டிப்ரஷன்ல ஆச்சுன்னா நமக்கு எங்க தெரியல. அந்த வயசு வேற அப்படியாப்பட்ட வயசுடா. 19 வயசு. அந்த வயசுல என்ன இருக்கு, 20 வயசுல அப்படிதான் இருப்போம். கரெக்டா அந்த 20 ஆமா அடிக்கிற வயசு 21 வயசு என்னமோ தான். படிச்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா நம்மளுக்கு? படிக்காம போனதெல்லாம் அந்த கவலையெல்லாம் அங்கதான் எனக்கு உணர்ந்தேன். படிக்காம போயிட்டு அப்பெல்லாம் நம்ம சும்மா சுத்திக்கு தெரியல. மாப்பிள்ள யாரும் சொல்லுவா பாருவேன், அப்படியே படிங்கண்டு. அப்ப புரியல, அப்பெல்லாம் நம்மளுக்கு புரியல. படிச்சிருந்தா நம்ம ஒரு இதா இருக்கலாம். அங்க கடக்கையில அப்பதான் அந்த படிப்புடைய அருமை எனக்கு தெரிஞ்சிச்சு. படிக்காம போயிட்டோம். அப்ப யோசிச்சு என்ன செய்யறது, நம்ம காலம் கடந்துருச்சு. அதுக்கப்புறம் படிக்கலைன்னா ஒரு பக்கம் குடும்ப சும்மா வேற. அப்ப வயசுலயே எனக்கு 12 வயசுலயே குடும்ப சும்மா இருந்ததுனால படிப்பு பக்கத்து கரெக்டா நம்ம இது பண்ண முடியலைடா மாப்பிள்ள. இல்லைண்டா ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணிருந்துருக்கலாம்னா. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சு ஏதாச்சும் செஞ்சுதான் இருக்கலாம். அதுக்கு மேல நம்மளுக்கு முடியல, நகட்ட முடியல. வாழ்க்கையே தள்ளுறது பெரும்பாடா இருக்குது. இதுல படிப்பு வேற எப்படிங்கிறது அந்த டயத்துல, அதனால அப்படி போனதுன்னு வச்சுக்கிடுவான். காலம் கடந்துருச்சானா இருந்தாலும் இப்ப நம்ம பட்ட அனுபவத்துல நம்ம என்ன சொல்லலாம், படிச்சிடணும் மாப்பிள்ள. படிக்கலைன்னு வச்சுக்கிடுவான், முடிஞ்சு வாழ்க்கை. இப்ப நான் ஏதாச்சும் ஒன்று, இன்னும் எவ்வளவு கதை இருக்குது, ஏதாவது கம்மி தான், இன்னும் எவ்வளவு இருக்குல்ல. இப்ப படிக்காம இந்த காலத்துல படிக்காம இருக்காங்க அவரு. அது நினைச்சு கஷ்டமா இருக்கு. நம்ம காலத்துல அதை விட கவலையாச்சும் படிப்புக்காக ஒரு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப அப்படி இல்ல நமக்குலாம். என்னத்தையா சொல்லி கடந்து போயிடலாம்டா. நம்ம கடந்துட்டோம், நம்ம வாழ்க்கையை கடந்துட்டாச்சு வச்சுக்கவேன். இனிமே படிக்கிறதா என்ன நடக்குன்னு தெரியல. அப்ப நான் அந்த யோசனையிலே கடந்துகிட்டு இருக்கிறேன் மாப்பிள்ள.